நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சிம்பிளா ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்றோம். பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அபவ் 40க்கு மேல இருக்கும், நோய் வராம பாதுகாக்கணும், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்தியா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பர்டிகுலரா கேட்கறவங்களுக்காக இந்த பதிவு. ஓகேங்களா? எல்லா காயும் சேர்த்து என்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் பொடி பொடியா நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு, வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா விட்டுடுங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. அப்படியே காயை போட்டு பொரியல் பண்ணிட்டு, ஆனால் பெருங்காயம் கண்டிப்பா மஸ்ட் சேர்த்துக்கோங்க. பூண்டு வேணாலும் தட்டி போட்டுக்கோங்க. காயை போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு உப்பு போட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 4-5 பிரட்டி விட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வீட்டில் வச்சிருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு சேர்த்து கரெக்டா 2-3 பிரட்டி மிளகா விடுது அடங்கின பிறகு கொத்தமல்லி தழை வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க, வேணான்னா தேவையில்லை. இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த பொரியலை. இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா, காயெல்லாம் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரு தடவை கரம் மசாலா, மிளகுத்தூள் அப்படி பண்ணிக்கலாம். ஒரு தடவை கரம் மசாலா, ஜீரகப்பொடி அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதுல 4-5 வெரைட்டி சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரே மாதிரி உணவுகள் சாப்பிட்டாக்கா கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இதுலயே தேங்காய் துருவல் இருக்கு அப்படின்னா, நம்ம மத்தியானம் சாப்பிட போறோம், வீட்டுல இருக்கோம் அப்படின்னா தேங்காய் துருவலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப கோதுமை ரவை உப்புமா. கோதுமை ரவைக்கு அதே தான், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய். நான் காய் இதுல இருக்கிறதுனால ரொம்ப மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆயிடுன்றதுனால இதுல நான் காய் சேர்க்கல. ஓகேங்களா? வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இதுலயும் பெருங்காயம் போட்டுக்கோங்க. வேணும்னா 4-5 பூண்டு பல்லு தட்டி போட்டுக்கோங்க, இல்ல உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு 1 கப்பு கோதுமை ரவைனா நான் 1:3 தான் போடுறேன். ஏன்னா இது வெறப்பா இருக்காது, நல்லா குழைவாவே இருக்கும். அதனால தண்ணி தளதளன்னு கொச்ச பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா பெருங்காயம் போட்டுக்கோங்க. தளதளன்னு கொச்ச பிறகு நீங்க அதை எந்த உப்புமாவுமே நல்லா வறுத்துட்டு பண்ணுங்க. கோதுமை ஆகட்டும், சிறுதானியம் ஆகட்டும், எல்லாத்தையுமே. நான் இதை ஒரு வறுத்துட்டு தளதளன்னு கொதிக்கும் போது கொட்டிடுவேன். ஒரு தளத்தளன்னு கொதி வந்த பிறகு சிம்ல வச்சு 2 தடவை கிளறி விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அடி பிடிக்காம செய்யுங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காம செய்யணும். ஓகேங்களா? வேகமா வச்சுட்டு அடி பிடிச்ச மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. ஓகே? நீர் மோர் ஒன்றும் இல்லைங்க, தயிரை நல்லா மோரா சிலிப்பிட்டு கடுகு பெருங்காயம் வேணாலும் தாளிச்சுக்கோங்க. இல்லைனா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, இஞ்சி இந்த காம்பினேஷன் நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன், அரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க. மஸ்ட் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கஞ்சி, கோதுமை கஞ்சி. இதே கஞ்சி சிறுதானியத்திலையும் வைக்கலாம். கருங்குருவி அரிசி, கருப்புக்கோணி அரிசி, எல்லா அரிசிலையுமே வைக்கலாம். காட்டு ஏனம் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். ஓகேங்களா? கவுனி அரிசி எல்லா அரிசிலையுமே இது மாதிரி வறுத்து நம்ம மிக்சியிலே உடைச்சிட்டு கஞ்சி வச்சுக்கலாம். நான் மாவை அரைக்க ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் அரைச்சனா தான் நான் அந்த மாவு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா கடையில் கூட வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. கஞ்சிக்கு தளதளன்னு கொதிக்க வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா 4-5 பூண்டு பல்லும் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது காலையில் இது குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்லி துவையல், புதினா துவையல், இல்லை மோர் மிளகாய் ஏதாவது ஒரு துவையலோட இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா காய் இதில் பாதி எடுத்துப்பாங்க. காலையில் உணவு முடிஞ்சிருச்சுங்களா? மத்தியானத்துக்கு இந்த உப்புமா எடுத்துக்கிட்டு இந்த காயில பாதி எடுத்துக்கிட்டு இந்த நீர் மோர் நல்லா பெரிய டம்ளர் 200 டம்ளரால் 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் 2 டம்ளர் எடுத்துக்கினா கூட போதுமான ஒன்று. சிம்பிளா ஹெல்த்தியா சீக்கிரமா குயிக்கா முடிஞ்சிடும். உங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை அபவ் 40க்கு மேல இருக்கீங்க, இல்லை சின்ன குழந்தைங்களுக்கும் நல்ல உணவா கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்க. நன்றி. மறக்காம உங்க சப்போர்ட்டை பண்ணுங்க. ஓகே? சப்போர்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பதிவு பண்ணுங்க. நன்றி.